கண்டேன் கண்டேன் காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. ஆன்ட்டி இந்த கீ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நல்லொரு கோடி அந்த நோய் தேடி வந்தது மின்னலொரு கோடி அந்த நோய் தேடி வந்தது லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே உன் வார்த்தை தேன் பார்த்ததே மௌனம் பேசியதே குடித்தென்றல் வீசியதே ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே மறுமுறை உன்னை சந்திப்பேனா மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா வெட்கமின்றி மண்ணில் அலைவேனா இருக்கையின்றி விண்ணில் தெரிவேனா உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமா பதறும் இதயம் தோண்டி எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் முகிடும் முன்னே எங்கே சென்றாய் எவ்விடம் சென்றாய் என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்ல கண்ணீர் போல நீ காதல் கொண்டாய். காதல் என்று ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும் அதில் உருவம் இல்லை. மாறன் என்னங்க கீ வாங்கிக்கோங்க. நான் வாங்கிக்கலாம் என்ன பண்ணுவீங்க? வாங்கிக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு இருப்பேன். அப்படியா அப்படியா அப்போ வாங்கிக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? டேய் நீங்களா? நீங்க எப்படா வந்தீங்க மச்சி? நம்ம எப்படா போனோம் திரும்பி வர்றதுக்கு? மச்சான் அது ஒண்ணும் இல்ல மச்சி, மாறன் ட்ரீம்லயே இருக்கிறாப்ல. ட்ரீம்லயே டூயட்ட முடிச்சலாம்னு நினைக்கிறாரு. மாறன் நீங்க தப்பா கணக்கு போடுறீங்க. நாங்க எங்கேயும் போக மாட்டோம். இங்க எனக்குள்ளாரையே தான் சுத்தி சுத்தி வரும். ஏன்னா இங்க சில பல மேட்டர்கள் ஓடுது பாத்தீங்களா, அது என்னன்னு சிசிடிவி கேமரா மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்க கிட்ட இருந்து எதுவும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. எப்படி மச்சி? மச்சான் செம மச்சி, எவ்வளவு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். நம்ம கிட்ட இருந்து ஏதாவது தப்பிக்க முடியுமா என்ன? டேய் போதும்டா நிறுத்துங்க. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? எதுக்குடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடக்கல? என்னென்னமோ நடக்குது. இன்னும் என்னென்ன நடக்குமோ? மாறன் என்னங்க இந்த கீயை வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு மேலதான் ரூம் கொடுத்துருக்காங்க. வெற்றி மாமா மாமா. அஞ்சுமா யாருமா கூப்பிட்ட? என்னையம்மா கூப்பிட்டேன்? மாமா நீ எப்படி கேக்குறீங்க? வெற்றி மாமான்னு பேர் சொல்லி தானே கூப்பிட்டேன். இல்லம்மா மாறன் பேர் கூட வெற்றி மாறன் தான். ஒருவேளை வெற்றி மாமான்னு அங்க கூப்பிட்டுட்டியோன்னு நினைச்சிட்டேமா. மாமா அப்படிலாம் இல்ல, நான் உங்களை தான் கூப்பிட்டேன். அட என்ன அஞ்சுமா பொய்க்காவது ஆமான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். மாறன் முகத்துல பாரு 100 வாட்ஸ் பல்பு பளிச்சுன்னு எரியுது. மாறன் தலைய சுத்தி பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன மாறன் அப்படிதானே? டேய் இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட இருக்கீங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகணும். போகட்டுமா? ஐயோ போங்க ப்ரோ, நீங்க தான் ப்ரோ முதல்ல போகணும். உங்களுக்கு வேற ரூம் காட்டணும்னு ஆளை வேற கூட அனுப்பியிருக்காங்க மம்மி. அப்படி இருக்கும்போது நீங்க ரூமுக்கு போகலன்னா எப்படி? என்ன வந்த அன்னைக்கு ஜோடியோட ரூமுக்கு போறீங்களா? அத கொஞ்சம் ஸ்டமக் பர்னா இருக்கு. வெற்றி மாமா மேலதான் ரூம் கொடுத்துருக்காங்க ஆண்டி. என்னங்க நீங்களே இவருக்கு ரூமை காட்டுங்க, நான் ஏன் ரூமுக்கு போறேன். அட போவீங்க, எனக்கு எப்போவாவது ஒரு சமயம் தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதுலயும் பூந்து குட்டையை குழப்பிட்டானுங்களா? அது சரி, இந்த ஓட்டு ஓட்டணும் கீழே எப்படி வருவான்? டிமாரா உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எப்பெல்லாம் சில மண்ணள்ளி போட்டுடுச்சு. அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம். அஞ்சுமா மாமா சொல்லுங்க மாமா. அஞ்சுமா சாரிம்மா, இப்ப மாமா ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால என்னால இவனுக்கு ரூமை காட்ட முடியாதுமா. நீயே கூட்டிட்டு போய் காமிச்சிரு. மாமா உங்க ரூம் பக்கத்துல தானே இவர் ரூம், நீங்க எப்படி ரூமுக்கு தானே போவீங்க? அப்படி போகும்போது இவருக்கு ரூமை காமிச்சிருங்க மாமா, நான் போறேன். ஐயோ அஞ்சுமா
மாமா பிஸின்னு சொன்ன பத்தியா, அது என்னன்னு நீ கேட்கலையே. அது வேற ஒன்றும் இல்லை. நான் யாழை பார்க்க போறேன், அதனால இப்ப ரூமுக்கு போல. அப்படியா மாமா? சரி ஓகே மாமா. சக்தி மாமா, நீங்க மச்சி என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா? ஆமா மச்சி, கேட்டியா? என் மச்சி நிச்சயம் பார்த்து மாமான்னு கூப்பிட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மச்சி நிச்சயம் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டான்னு அர்த்தம். மச்சான், மச்சி நிச்சயம் உனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாதான். ஆனா உனக்கு சகலையா வரப்போறான் பாரு, அவன் வயிறு பேர்ன் ஆயிட்டு இருக்கு. அது உனக்கு தெரியுதா இல்லையா? ஓ, வெற்றி மாமா, சக்தி மாமா. நல்லாதான் இருக்கு, கொஞ்சம் காண்டாவும் இருக்கும். மரன், அது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே காண்டா இருக்குமே. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? இப்போ உங்களோட டோன். சந்தோஷமா இருங்க மச்சி. இது ஏதோ வைத்தச்சல சொல்ற மாதிரி இல்ல, மாறிலாம் இல்ல, உண்மையாவே அவன் வைத்தச்சல தான் சொல்றான். சக்தி மாமா, மச்சி நிச்சி, சொல்லு மச்சி நிச்சி. இல்ல இவருக்கு நீங்க ரூம் காட்டுங்க, நான் என் ரூமுக்கு போறேன். ஐயோ மச்சி நிச்சி, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, அதனால என்னாலையும் காட்ட முடியாது. சும்மா போய் சொல்லாதீங்க. அப்படி என்ன உங்களுக்கு முக்கியமான வேலை? என்னம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னன்னா, இவனோட ஆளை நான் பார்க்க போறேன். டேய், ஏன் ஆளை எதுக்குள்ள நீ பார்க்கணும் மச்சி? நான் இன்னும் ஆளாக்க பார்க்கவே இல்லை. இப்ப எப்படியாவது ஆளாக்க பார்த்தே ஆகணும், பேசியே ஆகணும். வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, நான் ஆளாக்க பார்க்கவே இல்லை தெரியுமா? இதுக்கே ஆளாக்கு என்கிட்ட கோச்சிட்டு இருக்கோம். பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நான் கண்டிப்பா ஆளாக்க பார்த்தே ஆகணும். நீ ஆளை பார்க்கறியா இல்லையா? நான் கண்டிப்பா உன் ஆளை பார்த்தே ஆகணும். நீ உன் தங்கச்சி எப்போ நாளை பார்த்துக்கா, இப்ப நான் போய் அவளை பார்க்க போறேன். அதனால இப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத மச்சி. நீ உன் ஆளை எப்போ வேணாலும் பாரு, நான் இப்ப என் ஆளாக்க பார்த்தே ஆகணும். பட் டே வேணாண்டா மச்சி, நான் ஆளாக்க பார்த்தே ஆகணும். நான் இப்ப போய் ஆளாக்க பாக்குறேன். மச்சி சாரிம்மா, நானும் பிஸி, மச்சானும் பிஸி. என்ன பண்ணு, நீயே போய் மரனுக்கு ரூமை காட்டுமா, அதான் சௌகரியமா இருக்கும். மரன் இப்போ வைத்தச்செல்லாம் சரியா இருக்குமே. ஆமாமா, நீங்க போய் உங்க ஆளக்க பாருங்க. வெற்றி, அவன் போய் அவன் ஆளை பார்க்கட்டும். எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு. அப்பா, இடத்த காலி பண்ணுங்கடா சாமி. மச்சான், என் சகல சிக்னல் குத்துறாரு பத்தியா? நம்ம போவோமா? ரொம்ப முறைக்காதடா, வாடா. அம்மா பொண்ணு, நீ வெளியில வாடி, உனக்கு இருக்கும். இங்க பாரு, நான் முதல்ல என் ஆள்கிட்ட பேசிட்டு வரேன், அப்புறமா போய் நீ ஆளாக்க கிட்ட பேசு. டி, முதல்ல வாடா வெளியில, இது வந்தாலும் வெளில போய் பேசிப்போம். அட ஆமால மச்சி, நம்ம முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம். அப்பதான் இங்க சில பல விஷயங்கள்லாம் கரெக்டா நடக்கும். நம்ம போவோமா? அதான் அதேதான் மச்சி, நம்ம போயிடுவோம். நம்ம போலாமா? இல்ல இல்ல, நீங்க போங்க. நீங்க வெற்றி மாமா ரூமுக்கு போயிருக்கீங்களா? அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் ஆன்ட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க போங்க, டோர் எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க போங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? இல்ல, அது வந்து மாமா இது தப்பா நினைக்கிறாங்க போல இருக்கு. தப்பானா? என்ன தப்பா? அது அது வந்துங்க, இல்ல அது அவங்க ஏதோ வேற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்க என்னங்க இந்த கீழே போயிடுங்க, நான் போறேன். இங்க பாருங்க, நான் வேதாம்மா சொன்னதுக்காக மட்டும் இங்க தங்குறேன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்க இங்க ஸ்டே பண்ணக்கூடாதான்னு. அந்த வார்த்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இங்க தங்குறேன்னு முடிவு பண்ணேன். அம்மா ஒரு பாதினா, அவங்க சொன்ன வார்த்தையும் இன்னொரு பாதி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணுக்குள்ள ஓடிய ஒன்ன தோரத்தை மனசுக்குள் நீ வந்து ஒளிஞ்ச, மனசுக்குள் ஒளிஞ்சிடும் ஒன்ன பெறத்த சிறுக்குள் நீ மெல்ல நுழைஞ்ச. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. எப்படி வருவீங்களா இல்ல நானே தான் போகணுமா? நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு சொன்னீங்களா? வாங்க ரூமுக்கு போலாம். அத்தை, வெயிட் அத்தை, உள்ள வரலாமா? வா சகனா, உள்ள வா. இந்த வரேன் அத்தை. சொல்லு சகனா, என்ன என் ரூம் வரைக்கும் வந்திருக்கான்? ஏதாவது இம்பார்ட்டன்ட்? ஆமா அத்தை. சொல்லுமா, என்ன? அத்தை, நீங்க வந்ததுலேருந்து காஃபி மட்டும் தான் குடிச்சீங்க, இன்னும் சாப்பிடவே இல்லை. டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நீங்க சாப்பிடணும்ல. அதான் அத்தா உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இல்லைன்னா உங்களுக்கு இங்கே டிஃபன் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரமாட்டேன். ஓ டைம் ஆயிடுச்சா? சிவா சாப்பிட்டாரா? இல்லை அத்தா,
மாமாவும் சாப்பிடலாம், அப்புறம் உண்மையாலத்தையும் சாப்பிடலாம், வெற்றியும் இன்னும் சாப்பிடலாத்தா. நீங்க வராம யாரும் சாப்பிடலாம், அவரும் சாப்பிடலாம். எல்லாரும் அவங்க ரூம்ல இருக்காங்க. நீங்க வந்தாலும் எல்லாரும் சாப்பிட வருவாங்க அத்தா. வாட்? யாரும் என்ன சாப்பிடலையா? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? டைம் என்னன்னு பார்த்தாவா இல்லையா? சஹனா, நீ போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்குலாம் சாப்பாடு பரிமாறு. நான் வரேன், போ. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அத்தா, உங்களுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டேன். நீங்க அங்க பேசினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ரூமுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் வரேன்னு எல்லாரும் இதே தான் அத்தை சொல்றாங்க. அதான் நான் உங்களையே கூட்டிட்டு போலாமேன்னு வந்துட்டேன். வாங்க அத்தை சாப்பிட்றதுக்கு. அது சரி. அப்ப எல்லாரும் என் பேரை சொல்லி தான் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிதானே? அத்தா, யாரும் இது வரைக்கும் உங்களை விட்டுட்டு சாப்பிட்டது இல்லைல்ல, அதனாலதான் அத்தா. சஹனா, இப்பெல்லாம் நல்லாவே பேச கத்திட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ எல்லாரையும் வர சொல்லு. நான் இன்னும் 10 minutes வந்துடுறேன். போமா? சரிங்க அத்தா, எல்லார்கிட்ட சொல்லிடுறேன். அத்தா, உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணணுமா? சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். நத்திங் சஹனா, எனக்குன்னு எதுவும் பண்ண வேணாம். எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கோம் அதுவே எனக்கு போதும். சஹனா, வெற்றி இன்னும் சாப்பிடலன்னு சொன்னேன். ஆமா அத்தா, வெற்றி இன்னும் சாப்பிடல. மம்மி வந்ததை நான் சாப்பிடுவேன்னு வெற்றி வெளியில கார்டன்ல இருக்காப்ல. ஓ, நீ போய் ஃபர்ஸ்ட் வெற்றியை கூட்டிட்டு வா, நான் வந்துடுறேன். சரிங்க அத்தா, நான் போறேன். சரிம்மா. சஹனா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தா. மாறனை சாப்பிட குட்டியா? அத்தா, அஞ்சலி இப்பதான் அவருக்கு ரூம் காட்டுறதுக்காகவே கூட்டிட்டு போயிருக்கா. அவர் இனிமே போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் தானே வரணும். நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்க அத்தா, அப்புறமா நான் அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிறேன். நோ, அது எப்படி ஒருத்தவங்க விட்டுட்டு நம்ம மட்டும் சாப்பிட்றது? அது நல்லா இருக்காது சஹனா. மாறனும் வந்துட்டோம். என்ன, இன்னும் 10 to 15 minutes ஆகும், அவ்வளோதானே? பரவாயில்ல, மாறன் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். வெற்றியை கூப்பிடு, நான் சொன்னேன்னு சொல்ல. எல்லாரும் வரட்டும், அப்புறம் மாறனையும் கூப்பிடு. மாறன் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடுவோம். சரிங்க அத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடறேன். ஓகே சகனா. அப்புறம் வெற்றிக்கு என்னென்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்லம்மா? தெரியும் அத்தா, எனக்கு வெற்றிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் அத்தா. குட் சகனா. அதே போல் மாறனுக்கும் என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு வச்சுக்கோ. அவனுக்கு பிடிச்சதையும் சமைச்சு கொடு, சரியா? நமக்காக தானே நம்ம வீட்டுக்கு வந்துருந்துருக்காங்க, அப்போ அவங்கள நம்ம தானே பார்த்துக்கணும். அதனால மாறனுக்கும் என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சமைச்சு கொடு. பேசுறது வேதாத்தை தானா? வேதாத்தை யாருக்கும் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்லைங்க. வெற்றியை தவிர எப்பவுமே வெற்றிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஆனால் இன்னைக்கு வெற்றிக்கு ஈக்குவலாக மாறனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க. என்னவா இருக்கும்? ஓ, ஒருவேளை மாறன் இவங்களை காப்பாற்றிருக்காங்களே, அதனாலையும் இருக்கும். அதனால தான் போல. ஆண்டி, வேதா ஆண்டி. வா ஸ்வேதா, என்ன ஒரே படப்படப்பா வந்திருக்க மாதிரி இருக்கு? ஆமா ஆண்டி, நான் இப்போ படப்படப்பில் தான் இருக்கேன். நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நல்ல வேலை நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆண்டி, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? வாட் ஹேப்பன்ஸ் ஸ்வேதா? என்ன நடந்தது தெரியுமாண்ணா? நீ விஷயம் என்னன்னு சொன்னதானே தெரியும். ஆண்டி, அது என்னன்னா? வேதா, சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை இப்பதான் பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணட்டுமே. எது வந்தாலும் நீங்கள் அப்புறம் பேசுங்களேன். இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட பேச வரலாம், நான் வேதா ஆண்டி கிட்ட பேச வந்திருக்கேன். வேதா ஆண்டி கிட்ட பேசும்போது குறுக்க நீங்க என்ன மீடியேட்டரா? ஸ்வேதா, வாட் இஸ் திஸ்? எதுக்கு இப்படி சகனா பேசிட்டு இருக்கா? ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இவங்க நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்ன டைவர்ட் பண்றாங்க ஆண்டி. அதனால தான் இவங்க இப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ட் பண்றேனா? ஸ்வேதா, நீங்க என்ன விஷயம் சொல்ல வந்திருக்கீங்க கூட எனக்கு தெரியாது. அத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் சொல்லணும். என்ன சொல்லணும், அத்தை இன்னும் சாப்பிட கூட இல்லை. அவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எது வேணாலும் மார்னிங் வந்து பேசுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட பேசலன்னு சொல்லிட்டேன். ஆண்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். So shut up, okay? ஸ்வேதா, you're crossing your limit. இங்க பாரு, சஹனா உன்னோட சின்னவளா இருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த மருமகாவா. நாளைக்கு உனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு ஒரு வகையில் ஆக்கும். ஸோ ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச கற்றுக்கா. இப்படியெல்லாம் நீ சஹனா பேசுறது எனக்கு பிடிக்கலாம். சஹனா இந்த வீட்டோட மருமகா. என்ன ஆண்டி, I'm already told you, no? நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். அந்த விஷயத்த சொல்ல விடாம இவங்க என்ன இவங்களையும் டைவர்ட் பண்றாங்க ஆண்டி. அதனால தான் இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டி, சாரி ஆண்டி, நான் இவங்களை இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்போ வந்து சொல்ல வந்த இருக்க விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஆண்டி. ஸ்வேதா, மறுபடியும் சொல்றேன், அத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. சஹனா, அமைதியாரு. ஸ்வேதா, இது முக்கியமான விஷயம் சொல்றானா? இவ இவ்வளவு தூரம் சொல்றானா? அது கண்டிப்பா ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டரா தான் இருக்கும். ஓகே ஸ்வேதா, என்ன விஷயம் என்கிட்ட வந்திருக்கான் சொல்லு. தேங்க்ஸ் ஆண்டி, எப்படி நான் சொல்ல விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டி, இன்னைக்கு வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? வெற்றி இருக்காருல? வெற்றிக்கு என்ன ஆண்டி? என்னடா வெற்றியை பத்தி நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி. இன்னைக்கு வெற்றி அப்படி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தது ஆண்டி. வெற்றி இப்படி நடந்து பாரு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி. ஸ்வேதா, வாட்ஸ் த மேட்டர்? டெல் மீ டைரக்ட்லி. ஓகே ஆண்டி. ஆண்டி, வெற்றி இன்னைக்கு இவங்களோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அதான் அவங்க பேர் கூட ஆபி. அவங்க கிட்ட இவன் அபி வெற்றி 2 பேரும் ஒன்றா பேசிட்டு இருந்ததா அத்தை கிட்ட போட்டு கொடுக்க வந்திருக்காளா? போச்சு. இப்போ அத்தை காதுக்கு இந்த விஷயம் போச்சுன்னா அத்தை கண்டிப்பாக டென்ஷன் ஆவாங்களே. அபி
வெற்றி காபிக்கா என்ன இவங்க சொல்லிடக்கூடாது ஆண்டி இன்னைக்கு வெற்றி என் கண்ணு முன்னாடியே அந்த ஆபி கிட்ட எப்படி நடந்துட்டா தெரியுமா? ஸ்வேதா, ஐ அம் ஆல்ரெடி டோல்ட் யூ. என்ன விஷயம் சொல்ல வந்து அதை டைரக்டா சொல்ல. ஓகே ஆண்டி, சாரி. இன்னைக்கு வெற்றி அந்த ஆபி ஷோல்டர் மேல கைய போட்டு இவ என் அண்ணியோட தங்கச்சி, இவளுக்கு நான் ஒரு வகையில மாமான்னு என்கிட்டயே சொல்றாரு ஆண்டி. ஸ்வேதா, வெற்றியை பத்தி என்கிட்ட வந்து சொல்றதுக்கு முன்னாடி நீ நிறைய தடவை யோசிச்சிருக்கணும். இங்க பாரு, நீ சொன்னதெல்லாம் உண்மையா? போச்சு இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டோம். கோவப்படுறாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் ஆண்டி. நான் ஒரு விஷயம் நடக்காம உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஆண்டி. அப்படி போய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு என்ன ஆண்டி? என் முன்னாடியே வெற்றி ஆபிக்கிட்ட ரொம்ப நெருக்கமா பேசி பழகுனதா நான் பார்த்தேன் ஆண்டி. அதுவும் அவங்க 2 பேரும் என்ன வெறுப்பேத்தனே நடந்துட்ட மாதிரி இருந்தது ஆண்டி. நீ சொன்ன விஷயம் மட்டும் உண்மையா இருந்தது, நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுப்பேன். ஆனா இது மட்டும் உண்மையா இல்லாம இருந்தது. ஸ்வேதா, வேதாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல ஆண்டி. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா ஆண்டி? உங்களை பத்தி தெரிஞ்சு நான் விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணுவேனா? உங்களை பத்தி தெரிஞ்சதால தான் ஆண்டி எல்லாமே பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ஸ்டாப். சஹானா, போய் வெற்றிக்கிட்டையும் ஆபிக்கிட்டையும் ஹாலுக்கு வர சொல்லு. நான் வர சொன்னேன்னு சொல்லி வர சொல்லு. போய் சொல்லுன்னு சொன்னேன். போ. இதுதான் உங்களுக்கான ரூம். நீங்க இனிமே இங்கதான் இருக்கணும். அங்க யாருங்க இருக்காங்க? அங்க யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். என்ன பார்த்து சொன்னாதான் என்கிட்ட சொல்றதா அர்த்தம். அங்க பார்த்து சொல்லிட்டு என்கிட்ட சொல்றேன்னா இது எப்படிங்க நான் ஏத்துக்க முடியும்? அது நான் எப்படி சொன்னாலும் உங்க காதுல விழுதுல. அப்படிலாம் காதுல விழலங்க. என்ன பார்த்து சொல்லுங்க, அப்பதான் என் காதுல விழும், அப்பதான் என் மனசுலயும் பதியும். அப்பா, என்ன கண்ணடா சாமி இது. மரம் கோலிக்குண்டு கண்ணு கோபப்பழ உதடு பால போல பல்லு படிய வச்ச வகிடு ஆழத்தின் கண்ணோ அலட்டிக்காத கை சோழத்தட்ட குட்ட கண்டு மொழி அழகு குட்டி குட்டி குன்னவளே எத்திக்கிட்டைய மனச உற வச்சு தவிச்சவளே அதுக்குள்ள அம்மி கல்லா போனே தேடி தின்று விட ஆசை கிள்ளுதடி தேனில் செய்த இதழோ மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி மீட்க என்ன வழியோ